வைராக்கியமா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்னைக்குமே இறங்குவார். இன்னைக்கு இதைதான் நான் சொல்லி வந்துருக்கிறேன். திமிர்வாதக்காரன் அந்த வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு இடமே இல்லை. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, சரிடா உள்ள போறதுக்கு இடமே இல்லை, நம்ம போறதுக்கு இடம் இல்லை, இந்த இவனை வேற உதவாதவனை வேற எதுக்கு உள்ள தூக்கிட்டு போய்கிட்டுன்னு நிறைய பேர் சோர்ந்து போயிடுவான். ஆமாவா இல்லையா? நீங்க வேற யாரும் யோசிக்காது, நம்மளும் யோசிப்போம், எங்கெங்க நம்ம சோர்ந்து இருக்கிறோம், எங்க இது பண்ணிருக்கோம். அப்போ உள்ள நுழையத்துக்கு இடம் இல்லை, இதுல இவனை வேற எங்கடா தூக்கிட்டு உள்ள போக நம்ம கால் வைக்கவே இடமே இல்லையே, அப்புறம் இவனை வேற எப்படிடா தூக்கிட்டு உள்ள போறோம்ட்டு அவங்க போயிருந்தாங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனா சரி ஓகே, அந்த 4 பேர், எத்தனை பேரு? சரி 4 பேர், அப்படித்தானே? சொல்ல மாட்டீங்களே, 4 பேர். அந்த 4 நல்ல விசுவாசத்துல இருந்ததுனாலதான் எந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க, ஆண்டவர்கிட்ட கொண்டு போறாங்க. ஆனா அந்த 4லயே ஒன்னு வீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 4லயே ஒன்னு வீக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? சரி 4 ஒன்னு வீக் ஆன உடனே இதுக்கு மொத்தமா வெயிட் போயிடுது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க ஐயா. இவன் பாப்பா எதுக்குடா இவன் மொத்தமா 4 இவனும் போயிட்டானே யோசிச்சு பாருங்க. அவனால யோசிச்சு பாருங்க. புரியுதா சொல்றது? தூக்குறான் பாவண்டா, எதுக்குடா யூத் மீட்டிங்கா வந்தா உடல் வரன்ற மாதிரி பாத்தீங்களா? புரியுதா? அப்ப நல்லா கவனிக்கணும். அந்த ஷாட்லாக் மேஷாக் ஆபத்நேகோவும் 3 பேர் முடிவெடுத்தாங்க. 3 பேர் சொன்னாங்க, தீயில எங்களை போடுங்க, எங்களுடைய ஆண்டவர் எங்களை காப்பாற்ற வல்லவர். ஆனா இன்னொன்னு சொன்னாங்க, அப்படி அவர் வந்து காப்பாற்றுறவரோ இல்லையோ எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்க ஆண்டவருக்காக போனாலும் கவலை இல்லை, என்ன நடந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க நிக்கிற எங்க ஆண்டவருக்கு நாங்க நிக்கிறோம்னா எப்படி வேணாலும் நிற்போம், தீக்கு வெளியே நிற்போம், உள்ளே நிற்போம். எங்களுக்கு குளிர்னாலும் ஓகே, எங்களுக்கு ரொம்ப சூடா இருந்தாலும் எங்க கர்த்தருடைய நாமத்துக்காக யாராவது அப்படி நீ கையை கண்டுகொள்வது அப்படிப்பட்ட ஒரு கிருபையாக நடக்கிறது. கையை கண்டுகொள்வது வைராட்சியமான வாலிப பிராயத்திலே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, காம்ப்ரமைஸ் தமிழ்ல காம்ப்ரமைஸ் எல்லாம் புரியுது தெரியுமா? புரியல உங்களுக்கு? விட்டு கொடுக்கிறது இல்ல, எப்படி ஒத்து போறது. சூப்பரா ஒத்து போறது. இதுக்கும் ஓகே, அதுக்கும் ஓகே, சினிமாக்கும் ஓகே, இவங்களுக்கும் ஓகே, சண்டேக்கும் ஓகே, காலேஜ்ல சண்டைக்கும் ஓகே, துதிக்கிறதுக்கும் ஓகே, கெட்ட வார்த்தை வாயில வர்றதுக்கும் தெரியும். யார் நிறைய பேர் பேசாத மாதிரி உட்கார்ந்து இன்னையோட வாயில் அந்த வார்த்தையை வரக்கூடாது. இயேசுவின் சர்வவல்ல நாமத்தை தூசிக்கிற வார்த்தை இப்படியா போனாங்க. 3 பேர் போனாங்க, மொத்தமா போனாங்க. அதுல ஒருத்தன் கல்யாணம் நடந்தா கூட எத்தனை பேருக்கு வேடிக்கையா இருக்கு? அம்மாவா இல்லையா? சொல்லுங்க ஐயா, எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கு? அம்மாவா இல்லையா? இல்லை. அதே போல அந்த 4 பேரும் எடுத்தாங்க ஒரு முடிவு, கொண்டு வந்துட்டோம், உள்ள இடம் இல்லையா, சரி ஏதாவது வழிய பார்ப்போம்ட்டு அவன் ஜன்னல் வழியா கூட இல்ல, கூரையே பிச்சுட்டு இறக்குறாங்க. கூரையவே பிச்சுட்டு இறக்குறாங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இருக்கு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நீங்க வேணும் ஆண்டவரே விசுவாசிக்கிறீங்க? எதுக்கு ஒத்து போறதா, காம்ப்ரமைஸ் பண்றவளா நான் இருக்கக்கூடாது. வாழ்ற ஒரு வாழ்க்கை என் தெய்வத்துக்காக யார் வேணாலும் என்ன சொல்லட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணட்டும், ரொம்ப பக்தியா இருக்கிறவள என்னமோ சினிமா பார்க்க மாட்டாதவன், என்னமோ வாயில இந்த வார்த்தை சொல்ல மாட்டாதவன், என்னமோ லவ் பண்ண மாட்டாதவன், அவ
சொல்றது சொல்லட்டும். உன்னை அழைத்த ஆண்டவருக்கு நீ வைராக்கியமாயிரு. சொல்றவரை விட நீ நல்லா இருப்ப. திருப்பி சொல்லட்டா, சொல்றவரை விட நீங்க நல்லா இருப்பீங்க. குடும்பம் மட்டும் கையை தட்டி ஏன்னா பிசாசுக்கு சொந்தக்காரனுக்கு அவ்வளவு இருக்குதுன்னா தெய்வத்துக்கு சொந்தக்காரனுக்கு எவ்வளவு இருக்கணும்? பிசாசுக்கு சொந்தக்காரனுக்கு அவ்வளவு இருக்குதுன்னா தெய்வத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்? அந்த திருநெல்வேலி முடிச்சுட்டு மலேசியா, சிங்கப்பூர், புரூனை போயிருக்கிறாங்க. மார்ச் மாசம் ஆண்டவர் சாட்சியை சொல்றாரு. 31 நாள் போயிருக்கிறாங்க. 32 நாள் அது நான் போற டேட் வர டேட் எடுத்தாங்க. 32 நாள். அதுல 30 நாள் பிரசங்கம் பண்ணணும். எத்தனை நாள்? 30 நாள். ஒரே இடத்துல இல்ல, 2 நாளும் ஒரு இடத்துல இருக்கு. அப்படியே 6 மணி நேரம் பிரயாணம் பண்ணி போகணும். காரணம் போய் இறங்கி ஹோட்டல்ல போய் குளிச்சுட்டு முழங்கால போட்டு ஜோம் திருப்பி போய் பிரசங்கம் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும். நம்ம மீட்டிங் 1/2 மணி நேரத்துல, 3/4 மணி நேரத்துல, 1 மணி நேரத்துல முடியாது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் குறைஞ்சது. ஜோம் பண்ணி முடிக்க 5-6 மணி நேரம் ஆயிடும். 30 நாள் பாஸ்டர் மிரண்டுட்டாங்க. எனக்கு அரைக்கு பண்ணவரே சொன்னார், இது டூ மச் பாஸ்டர். 24 நாள் உபவாசம் இருந்தார் இந்த ஜனவரி மாசத்துல. அப்போ ஒரு வைராக்கியம் வந்துச்சு. அவங்க ஆக்சுவலா வெறும் ஒரு 3 நாள் தான் போட்டுருந்தாங்க வாரத்தில். எடுத்து போன் எடுத்து சொன்னேன், மொத்தமா போடுங்க பாஸ்டர். வாழ்றது கொஞ்ச நாள் தான், அதை மொத்தமா வாழ்ந்துட்டு போயிட்டு பாஸ்டர். வைராக்கியம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் வைராக்கியமாய் இறங்குவார். நீ சேர்றது 3 பேரோ 4 பேரோ, உன்னை பின்னாடி இழுக்கிறவனோட இல்ல நடுவில் உன்னை தொங்க போடுறவனோட தயவு செய்து சேராத. இனிமே வெட்டி விட வேண்டியது இப்பயே முடிவெடு. யாராவது காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ இல்ல என் சொந்தக்காரங்களோ உன் விசுவாசத்தை நல்லா முன்னாடி தள்ளுறவன, விசுவாசத்துல ஊக்குவிக்கிறவன, உன்னை முடிஞ்ச அளவுக்கு தூக்கி விடுறவனோட மட்டும்தான் இனிமே நீ ஹேங் ஓவர் பண்ண. பெருசா இருக்கும், புரியுதா? உன்னுடைய ஓட்டமே வேற, இவன் கூட ஓடினா அது சரி வராது. புரிஞ்சு வராம சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசிக்கிறவரால இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். புரியுதா நான் சொல்றது? அதுக்கு வந்துட்டு எல்லாரையும் அத்துவிடணும்னு நான் சொல்லல. ஆனா உனக்கு தெரியும் யார் உன்னுடைய விசுவாசத்துக்கு ஏதுவானவர்களாய், உன்னை போல தரிசனம் உள்ளவர்களாய், கர்த்தருடைய நோக்கம் உள்ளவர்களாய் யார் வைராக்கியமா இருக்கிறாங்கன்னு தெரியும். புரிஞ்சு வராம சொல்லுங்க. அதனாலதான் தாவீது பார்த்தான், அந்த சவுலுடைய ராஜ்யத்துல பார்த்தாங்க, யாருக்கு அவ்வளவா இல்ல. ஆனா யோனத்தானுக்கு அங்க ஒரு வைராக்கியம் இருந்ததாலதான் அவன் கூட பாத்தீங்களா? 2 பேர் சேர்ந்து போய் கலைக்கு போடுவாங்க. பாத்தீங்களா? தெரியுமா உங்களுக்கு? அவன் பார்த்தான், சரி நம்மளுக்கு யாரும் செட் ஆகாது, அப்பங்காரன் கோல மாதிரி பயந்துகிட்டு போய் உட்கார்ந்துருக்கிறாரா நம்ம தொடர்ந்து பார்த்தாங்க. அதனாலதான் யோனத்தானோட போய் சேர்ந்து அவங்க நிறைய காரியங்கள் செய்வாங்க. புரியுதா இல்லையா நான் சொல்றது? அம்மாவா இல்லையா? சொல்லுங்க ஐயா. சரி, ஒரு 2 காரியத்தை சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவனுடைய மகிமைக்காக நம்ம கேட்போமா? இந்த வேளையில எத்தனை பேர் ஆசையா வந்திருக்கிறீங்க? நீங்க அந்த மேல வெள்ளமுள்ள ஒரு ஆவியை பெற்றுக்கொள்ளும், அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் எடுத்துக்கோங்க, அவனுடைய நண்பர்களை எடுத்துக்கோங்க. ஷாத்ராக், தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்க பாபிலோன் கலாச்சாரத்துலதான் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க ஐயா. அந்த டைம்ல உலகத்தையே ஆளுகை செய்து கொண்டிருந்தது எந்த கலாச்சாரம்? பாபிலோன் கலாச்சாரம். சரியா? அப்போ அது வந்துட்டு நிறைய விக்கிரகங்களை குறித்த காரியங்கள், குடி, போதை, அதுதான் அவங்களுடைய அந்த கலாச்சாரமா இருந்தது. பேசிக்கணும் மற்ற எல்லா களியாட்டுகள் தான் அந்த பாபிலோன்ல கூடி இருந்தது. தானியேலும் அவன் நண்பர்களையும் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஆமாவா? மற்றவங்களோட சேர்ந்து இவங்களையும் சூஸ் பண்ணுவாங்க. அந்த ராஜாவுக்காக ஊழியம் செய்ய, ராஜாக்காக வேலையும் செய்ய, இந்த ராஜ்யத்துல வேலை செய்ய இவங்களையும் சூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு அங்க பிரதிநிதிகளா போகல, என்னவா போனாங்க சொல்ல மாட்டீங்களா? எப்படி போனாங்க? அடிமைகளா போனாங்க. அடிமைகளா தான் இருந்தாங்க, இருந்தாலும் சூஸ் பண்ணப்பட்டாங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ அவங்க யோசிக்கல, அப்பா நல்ல வாழலாம், நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது அடிமைகளா இருந்தாலும் அவன் ஒத்து போகல பாபிலோன் கலாச்சாரத்துக்கு. அவன் சொன்னா, நீங்க வேணா அதெல்லாம் சாப்பிடுங்க, எங்களுக்கு வெறும் எங்க பருப்பையும் தண்ணி கொடுத்தா எங்க இதுலயே நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னான். ஆனா அவங்க
செலக்ட் பண்ணவன் சொன்னா, நீங்க முகம் மட்டும் வாடி போயிருந்தா ராஜாக்கு நான் பதில் சொல்ல முடியாது. புரியுதா இல்லையா நான் சொல்றது? எனக்கு பதில் சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து அவனை இது பண்ண பார்ப்பாங்க. அவன் எதையும் பயப்படல. தேவாதி தேவனுக்கு அவர்கள் பயந்ததுனால காம்ப்ரமைஸ் பண்ணாம, கவனிக்கிறீங்களா? காம்ப்ரமைஸ் பண்ணாம ஆண்டவருக்காக நின்னதுனால, ஆண்டவருக்காக சொல்ல மாட்டீங்களா? எப்படி நின்னாங்க? ஒத்து போகாம வைராக்கியமா நின்னதுனால, ஒத்து போகாம வைராக்கியமா நின்னதுனால எல்லாரையும் அப்புறமா எல்லாருமே டெஸ்ட் வச்சாங்க. இவங்க 4 பேருக்கு மட்டுமல்ல, எத்தனையோ ராஜ்யத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க எல்லாரையும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த 4 பேர் மட்டும் 10 மடங்கு மற்றவனை காட்டிலும் எல்லாத்துலயுமே சூப்பரா இருந்தாங்க. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? கர்த்தருக்கு நீ வைராக்கியமா இருந்தீனா உன் படிப்புல நீ சூப்பரா இருக்கும். கொஞ்சம் வரலையா சொல்லுங்க. கர்த்தருக்கு நீ வைராக்கியமா இருந்தீனா உனக்கு முன்னாடி ஒரு 50 பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, இன்டர்வியூக்கு போயிருப்பாங்க. ஒருவேளை குவாலிஃபிகேஷன் அவங்களோட உனக்கு கம்மியா இருக்கலாம். ஒருவேளை சிபாரிசு அவங்களுக்கு பெரிய இடத்துல இருந்து அவங்களுக்கு சிபாரிசு வரலாம். ஆனா ஒருவேளை ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு சாதாரண சுடிதார போட்டுட்டு நீ செல்ல போல பாவம் போல அந்த இடத்துல நின்றுட்டு வரவெல்லாம் மேக்கப் போட்டுட்டு ரொம்ப அப்படின்னு ரொம்ப ஸ்டைல் பண்ணிட்டு அப்படி பண்ணா கூட, நீ ஒருவேளை பாவப்பட்டவள போல நீ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தா கூட, அவளுடைய முகத்துல அவளுடைய கையில பெரிய சிபாரிசு லெட்டர் இருந்து அவ இன்டர்வியூக்கு போனா கூட, நீ ஒரு மூலையில இருக்கிறது போல இருந்தா கூட, உள்ள போகிற வேளையில அந்த 50க்கு கிடைக்காத ஒரு சிபாரிசு உனக்கு பறக்கிறது. சிபாரிசு உனக்கு உண்டாகும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற உயர்வு மனுஷனால் வராது, மரத்திலிருந்து வரும். ஏன்னா மனுஷங்கிட்ட வர உயர்வு எப்ப வேணாலும் எடுத்துக் கொள்ளப்படும் போயிடும். ஆனால் தன்னுடைய கரத்திலிருந்து வருகிற உயர்வு 1000 பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் உன்னை விட்டு பிரிக்க முடியாது. அதை நம்புகிற பிள்ளைகள் மட்டும் ஆண்டவரே, நான் என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, ஆனால் உம்முடைய ஆவியினால் ஆக மாட்டவரே. சொல்லுங்க பார்ப்போம் சத்தமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வைராக்கியமா இறையா, வைராக்கியமா இருந்தீனா கர்த்தர் உனக்கு திறக்க வேண்டியதை திறந்துட்டு போய்கிட்டே இருப்பார். கொஞ்சம் வராமே சொல்லலாமே. பைபிள்ல பாத்தீங்கன்னா தாவீது வைராக்கியமா இருந்தான். அம்மாவா இல்லையா? சொல்லுங்களேன். மொத்த தேசமே பயந்துகிட்டு போயிட்டு கோடையா உட்கார்ந்துருக்குதுங்க. அப்படி சொல்ல போனா அவனுக்கு அவன் அனுப்பப்பட்ட நோக்கமே லஞ்ச் பாய். என்ன பாய்? லஞ்ச் பாய் இல்ல ஃபுட் பாய். இங்கெல்லாம் லஞ்ச் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி சில இடத்துல கொடுப்பாங்கல்ல வேலைக்கெல்லாம். ஒரு சிலர் கொண்டு பார்த்து டெலிவரி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சொல்ல இல்லைன்னா வேற வார்த்தையில சொல்லணும், டெலிவரி பாய். என்ன பாய்? என்ன பாய்? ஏன்னா சகோதரர்களும் இவனை சகோதரனா மதிக்கல, அப்பா மேலும் பிள்ளையா மதிக்கல. இவனை வெறும் டெலிவரி பாயா தான் ஆரம்பிச்சாங்க. என்னவா ஆரம்பிச்சாங்க சொல்லுங்களேன். இங்க டெலிவரி பாய்லாம் இருக்குல்ல, தெரியாம உட்காந்துருக்கீங்க. சரியா? வெறும் டெலிவரி பாயா தான் போனா. ஆனா கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்ததால அவனே டெலிவரன்ஸ் பாயா. ஒரு தேசத்துக்கு டெலிவரன்ஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு பாயா கர்த்தர் அவனை மாற்றினார். அப்படி கொஞ்சம் பிள்ளைங்களாக இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அவங்க மட்டும் வராமே சொல்லுங்க பாப்போம். அவங்க மட்டும் ராமே சொல்லுங்க. அவன் மத்தவங்க யாரையும் பார்க்கல, மத்தவங்க யாரையும் பார்க்கல. ராணுவத்தில் இருந்தவங்க எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. தலைவர்கிட்ட வெறும் இதுதான் சின்ன இருந்துச்சு, இந்த குறி அடிக்கிறது, இந்த மரத்துல அது மட்டும்தான் இருந்துச்சு. அவன் கையிலெல்லாம் ஈட்டி அதை வச்சுக்கிட்டு நிக்கிறான். அவன் வேற 9 அடிக்கு நிக்கிறான், பேய் மாதிரி கோலியா. புரியுதா? அவன் 9 அடியும் பார்க்கல, கீழே உட்கார்ந்துருக்கிற தத்திங்களையும் அவன் பார்க்கல. அவன் ஒரே ஒருத்தர் மனசுல வச்சிருந்தான், அவருடைய நாமத்துக்கு மட்டும் வைராக்கியமா இருந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இருக்கிற ஆசை இருக்கா? அப்பதான் அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவன் தேசத்துக்காக போராடுறானோ இல்லையோ, மெயினா அவன் போறது என் நாமத்தை தூஷிக்கிற கர்த்தருடைய நாமத்தை போடுறா, நீ யாரா தூஷிக்கிற ஒரு வைராக்கியம் உனக்கு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது?
அந்த மாதிரி கொஞ்சம் பிள்ளைங்க எத்தனை பேர் எழுமணும்னு ஆசைப்படுறீங்க இந்த நாள்? உண்மையா எழுமணும்னு ஆசைப்படுறீங்களா? எழுமணும்னு ஆசைப்படுறீங்களா? நானும் முன்னாடி வைராக்கியம் 16 வயசு வரைக்கும் ரொம்ப ஆண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். சின்னதுல சண்டே ஸ்கூல் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் நம்ம தான். வசனம் எழுதுறது, பாடுறது, அப்புறம் ஸ்கிட் எல்லாத்துலயுமே ஆண்டவர் கிருபையில அப்படி இருந்தார். சின்னதுலேயே ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார் நம்மள. அப்புறம் 16ல இருந்து ஒரு 24 வரைக்கும் கொஞ்சம் லூஸ் மண்டை கலந்து சுத்திட்டு புரியுது. மண்டை கல்லு தேட்டர்ல இருந்து தேட்டர் அப்படியே போய் ஒவ்வொருத்தம் ஒன்று சொன்னாங்க, மச்சான் பீர் குடிச்சா மூஞ்சி நல்லா ஆண்டான இருக்கிற மூஞ்சி கேவலமாயிடுச்சு. சரிங்களா? அவன் சொன்னான், மச்சான் பீர் குடிச்சுன்னா ஷைனிங் கொடுக்கணும் அப்படின்னா. அந்த தருதல நாய் சொன்னதை கேட்டு நான் குடிச்சு இருக்கிற மூஞ்சி கருவாடு மாதிரி ஆயிடுச்சு. இப்படிதான் ஆரம்பிச்சேன். இப்படியே மச்சான் இப்படிதான் சொல்லி நான் தேட்டர்ல எங்க வீட்டுல டிவியே பார்க்க மாட்டேன். தெரியுது அந்த அந்த நாட்கள் பார்த்துட்டீங்களா? ரொம்ப பயம். எங்க அம்மா அப்பா 4:30 ஏஞ்சி ஜோம் பண்ணுவோம். அவ்வளோ ரொம்ப அவங்க சண்டை போட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு போய் எப்படி போறதுன்னு எனக்கே தெரியல. அவங்க சண்டை போட்டு அந்த கெட்ட வார்த்தைலாம் போய் அப்படிலாம் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஆண்டு பயந்து ரொம்ப நல்ல தாய் தகவல் ஆண்டு கொடுத்துருக்கிறார். இன்னும் ஜோம் பண்றாங்க எனக்கா. எத்தனை பேர் உங்க கொஞ்சம் தாய்மார்கள், எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்றீங்க? கை தூக்கி காட்டுங்க. ஏன் அது கூட வைக்க போறீங்க? கை நல்லா தூக்கி காட்டுங்களேன். ஆண்டவர் நினைப்பாரு. இப்ப நினைக்கிறார், ஜெபத்தை நினைக்கட்டும். எங்க அம்மா அப்பா வடிச்ச கண்ணீர் தான் இப்ப இந்த தேசமா கொண்டு போய் மற்றவர்களை விடுதலை ஆக்குற அளவுக்கு டெலிவரி பாயா இருக்க வேண்டியன்னா டெலிவரிஸ் பாயா கர்த்தர் நம்மள அப்போ எப்படிதான் சொல்லி கூட்டு போறாங்க. முதல் படத்தை மச்சான் நீ படம் பார்க்க தேவையில்ல, உள்ள வந்துட்டு கர்ச்சிப்பை கண்ணில் மூடிக்க அப்படின்னா. ரொம்ப புத்திசாலி. நானும் வந்துட்டு போயிட்டு இப்படிதான் ஆரம்பிச்சது. ஒரு 8 வருஷம் அப்படியே கொஞ்சம் ட்ராக் போட்டு இருந்தேன். நல்ல விளையாடுறவனை பார்த்து திருப்பி கொண்டு வந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப வைராக்கியமா இருப்பேன். ரொம்ப அதாவது 7வது படிக்கும் போதே மாடியில் போயிட்டு செம்ம சண்டை போடணும். இந்த மற்ற நம்ம இந்து சகோதரர்கள், டேய் ஏன்னா பிள்ளையார் எலி மேலே உட்காந்துருக்குது புரியுதா, இந்த மாதிரிலாம் பயங்கரமா மாறி பேசணும். அப்படிலாம் நீங்க பேசணும்னு அவசியம் இல்லை. சரியா? மற்றவங்களை பற்றி நம்ம அது மாதிரி பேச, அவங்க மனசை புண்படுத்துற மாதிரி நம்ம பேச சொல்லுங்களேன் கூடாது. அப்படி அது தெரியாம இப்ப நீங்க பேசிட்டு நான் இப்படிலாம் கிண்டலாம் பண்ணுவேன். ஏன்னா புள்ளியாருக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டா எப்படி இருக்கும் அப்படி அந்த மாதிரி அப்போ அறியாத வயசுல அப்படி பேசிட்டு. ஆனா இப்போ வந்து நம்ம அப்படி யாரையும் நம்ம அது எந்த மதத்தை சேர்ந்து அவங்களை புண்படுத்த கூடாது. இயேசுடைய அன்பை காட்டு, தானா அவன் பின்னாடி வருவான், இயேசு பின்னாடி வருவான். புரிஞ்சு வருவாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்ப அறியாத வயசுல அப்படி பேசி அப்போ மழையெல்லாம் நிப்பாட்டெல்லாம் ஜோம் பண்ணுவாங்க. உன் ஃப்ரெண்டை நிக்க வச்சுட்டு பாருங்க, இப்ப நான் ஜோம் பண்ற மழை நிற்கும் பாரு, நீ புள்ளியார கூட நான் இயேசு கூப்பிடு. அந்த மாதிரிலாம் இருந்தவன் நடுவில் கொஞ்சம் அப்படி போய். அப்ப சின்ன வயசுலேயே இருக்கும்போது எங்க சர்ச்சை கட்டிட்டு இருந்தாங்க. டிவியில் பார்த்துருப்பீங்க, ஜாஷ்வா டேனியல் பார்த்துருக்கீங்களா? குட் நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஒரு வயசான ஐயா அப்படியே தலாடிட்டே இருக்கும். ரொம்ப பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த சர்ச்சில் தான் எங்கள் பாப்பா போகிறோம்னா நாங்கள் தான் வளர்ந்தோம். அப்போ பெரிய பில்டிங் கட்டிட்டு இருப்பாங்க, ட்ரௌசர் போட்டு வயசு இருக்கும். டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு கட்டிட்டு போய் நான் வேலை செய்வேன். சும்மா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன உனக்கு ஆண்டவருக்கு செய்ய முடியுமோ செய்ய ஆரம்பிங்க. எத்தனை பேர் செய்யலாம் யோசிக்கிறீங்க? ஒருவேளை எதுவும் செய்ய முடியலையா? முழங்கால போட்டு சர்ச்சைக்காக, பட்டணத்துக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக ஜோம் பண்ணும். ஒரு ஆமீன் சொல்லலாமே. எதுக்கு ஆமீன் திருப்பி சொல்றேன்னா, அதை நீ சொன்னீங்கன்னாவது ஆவியில் இறங்கிடும். புரிஞ்ச முறையிலே சொல்ல பார்ப்போம். அப்போ அதெல்லாம் நம்ம வந்துட்டு அப்படி ஆண்டவருக்காக இந்த வயசுல நீ செய்யறத இன்னும் கொஞ்சம் வருஷத்துல மொத்தமா அறுக்கிற மாதிரி கர்த்தர் செய்வார். புரியலையா? நல்லா கவனிக்கலாம். நேற்று நம்ம பார்த்தோம்னா அந்த வசனத்துல வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, சகல ஆசீர்வாதத்தையும் உலக பிராரமான தேசத்தையும் சுதந்திரிக்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஆமாவா இல்லையா? தேசத்தினுடைய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்களை சுதந்திரத்தை மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஆமென். ஏன் அந்த கிளாஸையே பாருங்க, இங்கே பாருங்க. இவங்க சும்மா உட்கார் பாருங்க. நம்ம ஆளுங்க தெரியாம இவங்க அவங்க அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் இங்கேயும் பார்க்கறாங்க, அங்கேயும் அப்படியே. இது சத்திய சோதனை, ஜூஸ் சோதனை.
போனா அப்படியே நிக்கிறேன். நம்ம ஆளுங்க எனக்கு ஆசை ஒலிம்பிக்ஸ்ல யார் கூட பராக் பார்க்கறது போட்டி வச்சா கோல்டு, சில்வர், பிரான்ஸ் 3 நம்ம தான் எடுப்போம். குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல நம்ம ஆளுங்க ஃபுல்லா இருப்பாங்க. சரி, ஓகே. பெரியவங்க 50 பேர் இருக்கிறீங்க, ஊழியக்காரங்க வந்திருப்பீங்க. ஐயா வாழ்றது ஒரு வாழ்க்கையா, நல்லா வைராக்கியமா வாழ்ந்துருவாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். வைராக்கியமா மத்தவங்க எப்படி கீழே இறக்கணும்னு நம்மளுக்கு ஒரு நாள் இருக்கவே கூடாது. மத்தவங்க எப்படி தள்ளலாம், மத்தவனுக்கு எப்படி பேரை கெடுக்கலாம், மத்தவங்க ஊழியத்தை எப்படி டார்னிஷ் பண்ணலாம், எதை செஞ்சா do before you die, because you won't have another chance after you die. மரித்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு சான்ஸ் கிடையவே சொல்ல மாட்டீங்களே. சரி, சொல்லட்டா, நிறைய பேர் ரகசியத்தை சொன்னதானே. எனக்கெல்லாம் உண்மையா இருக்க மாதிரி நான் சொல்றேன். நான் லண்டன்ல சர்ச் ஆரம்பிச்சப்போ எப்போ இதை விட எப்போ தெரியுமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இன்னும் சின்ன பையனா, இப்ப சின்ன பையன் தான், அப்போ இன்னும் சின்ன வெரி நாட் பீப்புள். ஏன் பாக்குற தெரியல பார்த்தா என்னையா ஒரு 4 பேரா தலையாட்டிங்க, கொஞ்சம் சந்தோஷமா லண்டனுக்கு போவேன் நான். ஏன் ஆத்தத்துல இப்படி குலுங்குறீங்க? இது பெரிய ஆளுங்க குலுங்கன்னா தலைப்பட்டமா வயிறு பாருங்க. சரி, நீங்க பாருங்க. ஓகே, யாரும் நம்மள சர்ச்சை ஆரம்பிச்சோன்னு எனக்கு காதல வந்து செய்திலாம், இவன் யார் ஒருத்தன் இந்தியன் வந்திருக்கிறான், நம்ம வெம்பிலியில சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கிறான், 1 வருஷத்துக்கு மேல அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு. புரியுது? இப்படிதான் எனக்கு காதல வந்துச்சு. அப்பெல்லாம் சோர்ந்து போயிடும் ஆரம்பத்தில். புரியுதா? ஏதாவது நீங்க கர்த்தருக்கு செய்யணும்னா நிறைய பேர் உங்களை தூக்கி விடுவாங்கன்னு நினைக்காது. கவனிக்கிறீங்களா? 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 தாவீது போய் நல்லதுதான் செஞ்சான் சவுலுக்கு. அதே சவுலு தான் ஈட்டியை வச்சு ஒரு குத்த பார்த்தான். கரெக்டா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே. அப்போ ஏதாவது நீ ஆண்டவர் செய்யணும்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் உன்னை தூக்கி விடுவாங்க, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் நீ நினைக்கவே சொல்ல மாட்டீங்களே. நீங்க ஒண்ணுமே செய்யலன்னா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். நீ ஏதாவது செஞ்சாதான் மத்தவங்களுடைய பிடிக்காத அளவுக்கு சில காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஒன்னு என்ன சொல்லட்டா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தப்போ அவரால் எல்லாரையும் அவரால் திருப்திப்படுத்த முடியவே இல்லை. எஜமானாலே திருப்திப்படுத்த முடியலன்னா நம்ம எல்லாரும் வெறும் வேலைக்காரங்க தான். நம்மளால நிச்சயமா திருப்திப்படுத்த முடியவே. இது எத்தனை பேர் புரிஞ்சுது நான் சொல்றது? அந்த செல்லத்தாலே முடியலன்னா அவ்வளவு பரிசுத்தமானவர், அவ்வளவு நல்லவர், அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சவர், பைபிள்ல போடாததான் இன்னும் நிறைய செஞ்சவர். அவர் அம்மாவா இல்லையா? அவரே சந்தோஷப்படுத்த முடியலன்னா நீ போய் சந்தோஷப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன்? சொல்லுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், எவன் சந்தோஷப்படுறானா இல்லையோ, நான் நீ வைராக்கியமா இருந்தா உன்னை அழைத்தவர் சந்தோஷப்படுவான். உன்னை கொண்டு மட்டுமல்ல, நீ போய் ஒரு பாவிய தேவனுடைய காரியத்துல வழிநடத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி ரட்சிக்கப்படுகிற வேளையில பரலோகமே சந்தோஷப்படுதுன்னா, விசுவாசிக்கிறீங்களா? 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 எத்தனை பேர் மத்தவங்களெல்லாம் வழி நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போ யார் எது சந்தோஷப்படுகிறது? சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? பரலோகமே சந்தோஷப்படும். எத்தனை பேர் பரலோகத்தை சந்தோஷப்படுறாங்க யோசிக்கிறீங்க? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இனிமேதான் மொத்தமே ஆரம்பிக்குது சொல்லுங்க பாப்போம். நல்ல யூத்து தாங்க, நல்ல இடிச்சு குலுக்கி ஒண்ணு போட்டு சொல்லுங்க பாப்போம். நல்ல சரி, எடுத்த உடனே இப்படி உனக்கு யாரும் ஃபயர் 2013 என்று உன்னை கூப்பிட்டு மேடையில உன்னை எடுத்தவன கூடவும் மாட்டாங்க. அப்ப எங்க தெரியுமா ஊழியம் ஆரம்பிக்கும்? உன் பெட்ரூம்ல, உன் வீட்டுல தான் உன்னோட மெயின் ஊழியம் முதல்ல ஆரம்பிக்கும். இதுக்கு சவுண்டாக வராது, கைத்தட்டும் வராது, நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் பெரிய
மாதிரி வந்துடணும், ஜாய்ஸ் மேயர் மாதிரி வரணும். சிலர்லாம் என்கிட்ட வந்துட்டு பாஸ்டர் உங்களை மாதிரி 7 மடங்கு அபிஷேகம் காதலே ஒண்ணு போல வருகிறேன். நான் யோசிச்சுட்டு நான் பண்ற பாடலாம் நீ பட்டினா பாதியிலே ஓடி விடுறான்னு யோசிக்கிறேன். சும்மாலாம் இல்லை, அது நிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, நிக்கணும் அப்படி சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே. 7 மடங்கு ஆண்டு தருவா. நீ இருந்தீனா வைராக்கியமா இருந்தீனா, முழங்கால போட்டினா, உபவாசம் இருந்தீனா, பின்னாடி எவ்வளவு பேசினாலும் ஆரம்பத்தில் சரி இது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கு, எல்லாருக்கும் பிரோஜனமா இருக்கு. ஆரம்பத்தில் இப்படிதான் இந்த மாதிரி சொல்றாங்க, 1 வருஷத்துல இவர் இருக்க மாட்டாங்க. ஆனா 10 வருஷம் ஆச்சு, நான் இன்னும் நல்லா தான் இருக்கிறேன் லண்டன்ல. ஆனா சொன்ன அதே ஆளுங்க 5வது அனிவர்சரிக்கு, பழைய 5வது அனிவர்சரிக்கு வந்து ஆனும் பார்த்தாங்க. நீ கவலைப்படாத, அவங்கள குறிச்சு நீ யோசிக்காத, அவங்களே உன் பக்கம் கொண்டு வருவார். ஆமென் ஆமென். கவனிக்கிறீங்களா? சரி, ஆரம்பத்தில் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு காதல கேட்டனா, ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சோர்ந்து போய் கோயிலுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருந்த, ஒழுங்கா பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தேன், நீ தானே இந்த ஊழியத்தை கூப்பிட்டு நான் வேணான்னு சொன்னேன். நானா தேடி வரேன், அவரா பிடிச்சி இழுத்து வந்து போட்டிருக்கிறார். நான் வேணான்னு சொன்னேன், எதுக்கு அவர் இப்படி வரணும் பேசுறேன். ஆண்டவர் பார்த்தாரு, கொஞ்ச நாள் பார்த்தாரு. அப்புறம் அவருக்கு வெறுப்பாயிடுச்சு. சொன்னார், டேய் நீ இப்படியே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆக மாட்டேன், இப்படி இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆக மாட்டேன்ட்டு ஒரு நாள் எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணேன். யாருக்கா தெரியுமா என்ன ஆபரேஷன்? ஒரு ஆபரேஷன் பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா? சொரணன் தெரியுமா? சொரணன் தானே, சொரணையா சொல்லுவீங்களா தூத்துக்குடியில? சொரணன், சூடு சொரணன் தெரியுமா? சூடு சொரணன்ற ஒரு நரம்பியை வெட்டி விட்டாரு உடம்பு. யாருக்கு எத்தனை பேருக்கு பிரோஜனம் இது? நல்லா கவனிக்கணும். அர்ப்பணிப்பு வைராக்கியம் மட்டும் இருந்தா பத்தாது. ஊழியத்துல இல்ல ஆண்டவருக்காக நல்லா வரணும்னா சகிப்பும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நல்ல சொல்லுவார், ஆராதி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். எப்பவுமே
நினைச்சீங்க தம்பி பாருங்க, நிறைய பேர் என்னால உற்சாகப்படுத்தல ஆரம்பத்துல, இப்படி கூட சொல்லி தரல. நீ கேடு ஆண்டவன் வரத்தை கொடுப்பாருன்னு கூட எனக்கு யாரும் சொல்லல. உண்மையை சொல்றேன், யாரும் நீங்க கூட ஆரம்பத்துல இப்படி யாரும் சொல்லி மேடம் கரெக்டா இல்லையா நான் சொல்றேன், யாரும் சொல்லல. உண்மையை சொல்றேன், நான் பிரசங்கத்தெல்லாம் சொல்வேன், நீ கலக்குவ, நீதான் சொல்லுவேன். அப்படி ஒருத்தர் கூட என்ன பார்த்து சொன்னது, ஏன் ஊழியத்துக்கு வந்தது பிறகு பாஸ்டர் ஆனது பிறகு கூட சொல்றது. அனைத்து தேவனுக்கு என்னால முடிஞ்ச அளவுல உண்மையா இருந்தவ எனக்கு இருந்தேன். நான் கேட்டதை மட்டும் இல்லை, கேட்காத நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கேன். உனக்கு செய்வான்னு சொல்லிட்டு போவதாக வந்திருக்கிறேன், உனக்கு நிச்சயமா செய்வான்னு சொல்லிட்டு போவதாக வந்திருக்கிறேன். ஒருவன் இப்போ நீ கணக்கெடுக்கப்படாதவனை போல் இருக்கலாம், கணக்கெடுக்கப்படாதவனை போல் இருக்கலாம். நல்லா கவனிங்க நான் சொல்றது. ஆனா கர்த்தர் உன்னை கணக்கு எடுத்ததுனாலதான் இந்த இடத்துல இந்த வார்த்தையை உனக்கு சொல்லி யாருடைய ஹை லிஸ்ட்ல நீ என்னால கவலைப்படாத, அழிக்க முடியாத அவருடைய லிஸ்ட்ல நீ ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை அவருடைய லிஸ்ட்ல இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சீரியஸா விசுவாசிக்கிறீங்க? இருக்கு, புரியுதா? ஒரு ஆமென் சொல்லலாமா? அதே போல ஏழை குடும்பத்துல பிறந்துட்டோம், அந்த அப்பா மாதிரி ஒரு வேலை எங்க அம்மா அப்பா இருந்தாங்க. இந்த அப்பா அம்மாவுக்கு சொந்தமாக்கு முன்னாடியே அந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த செல்ல நாயகனுக்கு சொந்தக்காரராய் அவளை மாதிரி எனக்கு பாட முடியலையே, அவளை மாதிரி எனக்கு இருக்க முடியலையே, படிக்க முடியலையே. தான் சாயல படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்லா கவனிங்க தயவு செய்து. எத்தனை பேருடைய சாயல படைக்கப்பட்டிருக்கிறீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். அவருடைய ரத்தத்துல கழுகப்பட்ட படைக்கப்பட்ட கையா செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு சொந்தக்கார செல்ல குட்டிங்கெல்லாம் கையா செஞ்சு காட்டுங்க பார்ப்போம் இந்த இடத்துல. அப்ப நல்லா கவனிங்க இந்த இடத்துல. அவர் பிள்ளைக்கு அவங்க கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, அவங்க கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் நிச்சயமாக உணவுள்ளாங்க. அவங்க கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் அந்த நிச்சயமா உனக்குள்ளாக டெபாசிட் பண்ணியிருக்கிறார். சொல்லலாமே, பேங்க்ல உனக்கு டெபாசிட் இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் உனக்குள்ளாக டெபாசிட் பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். இல்லையே அவ்வளவு மாதிரி எனக்கு இது இல்லையே அது இல்லைன்னு யோசிக்க. கர்த்தர் உன்னை விசேஷித்த பாத்திரமாய், யார் உன்னை எப்படி பார்க்கறாங்களோ எனக்கு தெரியாது. யார் உன்னை ஏழையா பார்க்கறாங்களோ, தரித்திர புடிச்சவளா பார்க்கறாங்களோ, நல்லா கவனிங்க. என்னைக்குமே நீ ஆண்டவருடைய கண்கள்ல ஒரு அலங்கார கிரீடமா தான் கர்த்தர் ஆண்டவருடைய கையில நீ அலங்கார கிரீடம். இன்னும் வைராக்கியமா இருந்தீங்கன்னா ஒரு ஆயுத கருவியாய் சத்துருவின் கோட்டைகளை, சத்துருவின் காரியங்களை நொறுக்குகிற ஒரு ஆயுதமா. இங்கிலீஷ்ல போட்டு தமிழ்ல எப்படி வரும் தெரியல, threshing instrument. தமிழ்ல எப்படி வரும் தெரியல. த்ரெஷ்னா இது போர் அடிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையா இல்லாதத ஒதுக்கிறவனாய்
தேவையானதை வெளியில கொண்டு வருவதனால புரோஜனப்படுகிறத புரோஜனிக்கு நெல்லையும் நெல்லு தெரியல அது மேல ஹஸ்க் அந்த மூடிதான் இருக்கும். அந்த ஹஸ்க் நம்மளுக்கு புரோஜனப்படாது. ஆனா அதை போரடிக்க அடிக்க அந்த உம்மிதான் இல்ல, அந்த உம்மி தனியா நிறைய உம்மிங்க நம்ம பக்கத்துல இருக்கு, நம்ம வாழ்க்கையில கூட இருக்கும். இன்னைக்கு உம்மிங்க எல்லாம் போய் புரோஜனமுள்ள ஒரு பாத்திரம், புரோஜனமுள்ள ஒரு காரியம், புரோஜனமுள்ள ஒரு பாத்திரமா கர்த்தர் நம்மளை மாற்ற வல்லவர். விசுவாசிகள் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எரேமியாவுக்கு சொல்றாங்க, உன் தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நான் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை நான் என்ன பண்ணாரா? சொல்லுங்களேன் 1,00,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா அத்தனை ஆயிரத்துல அத்தனை இது மத்தியில மூலையில இருக்கிறாள், கும்பலா ஒண்ணு ஆண்டவர் சேர்க்கல, மொத்த கும்பல பிரித்தெடுத்த ஒண்ணு சேர்த்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கை மாற்றுமையா, என் வாழ்க்கை மாற்றுமையா, என் வாழ்க்கை மாற்றுமையா, சரி எத்தனையும் முறை நீ கேட்டிருக்க சீரியஸா எத்தனை பேர் நீ 2013 வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. உன்னுடைய புது ஆசீர்வாதத்தை பார்க்க இப்பயே நீ பார்க்கலாம். எத்தனை பேர் தெரியும்? 2012 முடியல, ஜனவரி மாசம் நீ ஆசைப்பட்ட, நடுவில் கொஞ்சம் சோர்ந்து போயிட்ட, நடுவில் கொஞ்சம் அப்படியே ஜபத்தை விட்டுட்டு, அதனால நீ திருப்பியும் இன்னும் ஒரு 7 மாசத்தை நீ வேஸ்ட் பண்ண அவசியமே இல்ல. இன்னைக்கு கூட கருத்து நம்மள சொல்ல முடியும். What touch can turn it around for you. Everybody say one touch. சத்தமா சொல்லுங்க, one touch. எத்தனை பேருக்கு அந்த டச் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் முதல்ல எரேமியாவை தொட்டு சொல்லுவார், நான் தாயின் கர்ப்பத்தில் சொல்லுவார் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான் தேசங்கள் அப்படி ஆண்டவர் சொல்லணும், பயந்துருவோம். நான் என்னன்னு சொல்லுவான், நான் சிறுவன் ஆண்டவரே, சொல்லுவான், புரியுதா? அதுக்கப்புறம் திருப்பி அவன் ஆண்டவர் சொல்லுவான். திருப்பி எல்லாரும் சொல்லுங்க, செகண்ட் டாச். ஏற்கனவே ஆண்டவர் நான் தொட்டிருக்கிறாரு. அந்த செகண்ட் டாச் எத்தனை பேருக்கு விட ஆசைப்படுறீங்க? அந்த செகண்ட் டாச் அவனை தொட்டு சொல்லுவாரு, நீ புட்டுங்கிறத நான் புட்டுக்குவேன், நீ நாட்டுறத நான் நாட்டுவேன், நீ செய்யறத நீ சொல்றத நான் நடத்துவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், வைராக்கியமான ஒரு தீர்க்கதரிசியா எதிர்ப்பு அஞ்சாதவனா இருந்தான். சந்தோஷப்படுறவங்க வரலையே சொல்லுங்க. அப்படி வேணும்ன்றவங்க மட்டும் அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவனுடைய வாழ்க்கைகளை மாற்ற கர்த்தர் கையத்தையும் கேளுங்க. பாபந்தவர்களே, என் வாழ்க்கை மாற்றுமையா, என் வாழ்க்கை மாற்றுமையா, என் வாழ்க்கை மாற்றுமையா, என் வாழ்க்கை உண்மையா கேட்கிறவங்க மட்டும், இருபது கேட்கிறவங்க மட்டும், என் வாழ்க்கை மாற்றுமையா, இயேசுவே, என் வாழ்க்கை
கர்த்தாவே விதைக்கப்பட்ட வசனங்கள் 30-60 பலன் கொடுக்க கிருபைதாங்க. மாலை கூட்டத்திலே மேலான காரியங்களை கண்டு உங்களுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டபடி உங்க கிருபை வெளிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். உலகத்துக்கு காதல் நான் உயிரு, பெண்ணுக்கு ஆணுதான் உயிரு. உலகத்துக்கு காதல் தான் உயிரு, பெண்ணுக்கு ஆணுதான் உயிரு. எந்த உயிர் நீரே ஐயா,